Hello friends, welcome to Legendary Discovery channel. முட்டான எப்படி காய்ச்சறதுன்னு பார்ப்போம். இது ரொம்ப டேஸ்டியான ஒரு சமையல், குயிக்காக சமைச்சிடலாம். ஒரு 75 ml ஆயில் ஊற்றிக்கிடுங்க. இது ரொம்ப சிம்பிளாக பண்ணலாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதில் வந்து கொஞ்சம் முழு மிளகு போட்டுக்கிடுங்க. அப்புறம் ஜீரகம் வந்து கொஞ்சம் போட்டுக்கிடுங்க, ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன். ஸ்லிம்மில் வச்சுக்கிடுங்க. பட்டை வந்துக்கிட்டு கொஞ்சம் ஒரு 4-5 சின்ன பீஸாக போட்டுக்கிடுங்க. இது மாதிரி கரம் மசாலா எல்லாமே சேர்க்கும் போது உடம்புக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும். இதில் தான் இன்னி வரைக்கும் கலப்படம் இல்லாத ஒரு விஷயமா இருந்துக்கிட்டு இருக்குது. அப்புறம் ஒரு சின்ன வெங்காயத்தை நல்லா சாப் பண்ணி போட்டுக்கிடுங்க. அப்புறம் கொஞ்சம் இஞ்சி போட்டு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேங்க, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. லைட்டாக ப்ரௌனிஷாக வர மாதிரி வச்சுக்கிடுங்க. ஸ்லிம்மில் வச்சு பண்ணுங்கள், அடி பிடிக்கக்கூடாது. இது போல் ஆணை வந்துக்கிட்டு ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். ரெண்டாவது வந்து நம்மளுக்கு தேவையான எல்லா விதமான காலை உணவுகளுக்கும் இல்லாட்டி நைட் உணவுக்கும் நம்ம சாப்பிட்றதுக்கு வசதியாக இருக்கும். இதில் கொஞ்சம் உங்களுக்கு தேவையான அளவு வந்து உப்பு நீங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கிடுங்க. கருவேப்பிலை ரொம்ப முக்கியம். கருவேப்பிலை இதுக்கு வந்து கருவேப்பிலை தான் ரொம்ப மணமாக இருக்கும். அப்புறம் பச்சை மிளகா நடுவில் கீறி விட்டு அது ஒரு 5-6 மிளகா போட்டுக்கிடுங்க. உங்களோட உரப்புக்கு தகுந்த மாதிரி, உங்களுக்கு எந்த அளவுக்கு உரப்பு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுபோல் இந்த முட்டானை செய்யும்போது வந்துக்கிட்டு முக்கியமான விஷயத்தை கவனிக்கணும். சில விஷயங்கள் நான் அதை சொல்கிற பிறகு தக்காளி வந்து ஒரு 2 தக்காளி நீங்கள் சாப் பண்ணதை போட்டுக்கிடுங்க. ஸ்லைஸாக வெட்டி வச்சு அதை போட்டுக்கிடுங்க. பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப டேஸ்டியான ஒரு சமையல் சொன்னால் இதை நம்ம சொல்லலாம். உங்களுக்கு மசாலா வந்துக்கிட்டு இதுக்கு வந்துக்கிட்டு கொஞ்சம் போல் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்துக்கிட்டு மஞ்சத்தூள், அப்புறம் காஷ்மீரி சில்லி போட்டு ஆட் பண்ணிக்கிடுங்க. அது கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சம் உரப்பு கம்மியாக தான் இருக்கும். நம்ம பச்சை மிளகாவில் வந்து உரப்பை ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கும் ஒரு டேஸ்டியாக இருக்கும், கலர்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் வந்துக்கிட்டு நீங்கள் ஜீரகத்தூள் இருந்தால் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இது ஜீரகத்தூள் தனியாக இல்லைன்னு சொன்னாக்கா கறி மசாலா வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். செய்கிறது ரொம்ப ஈஸி, 10 நிமிஷம் தான் மேக்ஸிமம் போனாக்கா. ஆனால் வந்து காலையில் வந்து ரொம்ப ஈஸியாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து இடியப்பம் அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா, தோசை அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா, அப்பம், வெள்ளப்பம் சொல்லுவாங்கள்ல, அது இந்த 3ல் எதுலையாச்சும் ஒன்றில் நம்ம ஆட் பண்ணி வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இது பெரும்பாலும் வந்து கடலோர பகுதியில் உள்ள ஊர்களில் வந்து இது செய்வாங்க. இது நல்ல லிக்யூடாக இருக்கும். முட்டானதில் பல விதமாக செய்வாங்க. இது வந்து நம்ம உடச்சி ஊற்றி செய்கிறது. நீங்கள் முட்டையை ஊற்றும் போது டைரெக்டாக ஊற்றிட வேணாம். தண்ணி வந்து உங்களுக்கு பார்த்தா தெரியும், நீங்கள் ஆட் பண்ணுற அளவு உங்களுக்கு கொஞ்சம் லிக்விடாக இருக்கணும். இது சூப்பு மாதிரி நல்லா சூடு வந்தோடனே முட்டையை உடச்சி ஊற்றணும். இப்போ நான் டைரெக்டாக உடச்சி ஊற்றுற மாதிரி நீங்கள் உடச்சி ஊற்றிடாதீங்க. சிலதுக்கு முட்டை கூழ் முட்டையாக இருந்தாக்கா எல்லா ஆணமும் வேஸ்ட் ஆகிடும். அதனால் ஃப்ரெஷ் முட்டையாக இருந்தாக்கா தைரியமாக நம்ம செய்யலாம். கொஞ்சம் நாளாகிடுச்சின்னு சொன்னாக்கா முட்டையை வந்து ஒரு கிண்ணியில் உடச்சி ஊற்றிட்டு செய்கிறது ஈஸியாக இருக்கும். நான் இப்போ ஒரு 6 முட்டையில் நான் பண்ணுறேன். ஆக்சுவலாக இது ரொம்ப டேஸ்டியான ரொம்ப அருமையான ஒரு சமையல் சொன்னாக்கா இது நம்மளுடைய ஃபேவரட் ஃபுட்டும் கூட. நம்ம கடலோர பகுதியில் யார் வீட்டுக்கு போனாலும் இது வந்து செய்வாங்க. முட்டையை ஊற்றி வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிட வேண்டியதான். பொதுவாகவே நீங்கள் இதை ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்துக்கிட்டு என்னென்னு சொன்னாக்கா, எப்போதுமே நீங்கள் லாஸ்ட்டாக வந்துக்கிட்டு இதில் தேங்காய் பாலும் மஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிடுங்க. சரியா? இப்போ நான் தேங்காய் பால் கரைச்சி ஊற்றுறேன். நீங்கள் புளிஞ்சு வச்சுக்கலாம், இல்லாட்டி பேக்கெட்டில் இருந்துச்சுன்னாக்கா அதை கரைச்சி விட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக, சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியான ஒரு ஃபுட்டு ரெடி ஆகிடுச்சு. நீங்கள்லாம் இது போல் முயற்சி பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்களை எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். மீண்டும் வேறு ஒரு சமையல் குறிப்புடன் சந்திக்கும் வரை இணைந்தே இருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் Legendary Discovery.